அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கயலின் பார்வை கயல்விழி. இன்னைக்கு செய்தி முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சென்னை பிரஸ் கிளப் முக்கிய தலைமை பொறுப்பில் வகிக்கக்கூடிய திரு நெல்சன் அப்படின்றவரும் அவர் கூட நண்பர்களாக இருக்கக்கூடிய தந்தி டிவி ராஜா மற்றும் புதிய தலைமுறை அன்பரசன் சார், இவங்க எல்லாருமே ஒரு பெண், அதுவும் முக்கியமான செய்தி என்ன செய்தினா, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய செய்தி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. யார் அந்த சாருன்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பத்திரிகையாளர்களின் செல் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதோடைய உண்மைத்தன்மைகளை தந்தி டிவி ராஜா அவர்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணதுனால தான் எங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் என்றவர் எஃப்ஐஆர் வாங்குறத தனக்கு ஆயுதமாக வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம், இல்லை அந்த செக்ஷனை நம்ம சொல்லலாம். முக்கியமான எஃப்ஐஆரை நம்ம வெளியில் போடக்கூடாது. ஆனால் இவங்க பேரம் பேசியிருக்கிறதா கூட அங்கே பேசும் பொருளாக மாறி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் பேசிய என்னோட உரையாடலை உங்களுக்கு நான் ஆடியோவை வெளியிடுகிறேன். நீங்களே பார்த்து பதில் சொல்லுங்கள். வணக்கம். இன்னும் ராஜா சார், உங்க போனை அரசு அதிகாரிகள் புடுங்கிருக்கதா கேள்விப்பட்ட, உண்மையா? என் போன்ல தானே நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் உங்க போனை புடுங்கிட்டாங்கன்னு வலைதளங்கள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு செய்தி. வதந்திகளுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னப்பா சொல்றீங்க? நான் தான் இல்லைன்னு சொல்லணும்ல. கோயம்புத்தூர்ல இருந்து போட்டிருக்கிறதா ஒருத்தவர் போட்டிருக்காங்க. அதுல நெல்சனை சேர்த்து 2 போனை புடுங்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரோட சேர்ந்து தந்தி டிவியோடைய நிருபர் உங்க போனை பிடிங்கிருக்கிறதாவும் அது பேரை போட்டே கொடுத்துருக்காங்கப்பா. சம்பந்தப்பட்டவன் நான் தானே சொல்லணும் ஆமாவா இல்லையான்ட்டு. என் நம்பர்ல நான் பேசிட்டு இருக்கேன். என் போனை புடுங்கினா அப்படி பேச முடியும்? இல்ல, போனை புடிங்கிட்டு சிம்ம கொடுத்தா வேற ஒரு போன்ல சிம்ம போட்டு பேசலாம்ல. நான் எதுக்கு பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன நெசசிட்டி இருக்கு? நான் அதனாலதான் நான் டைரக்டா உங்க நம்பர் ஒர்க் ஆகுதான்னு கால் பண்ணேன். அதான் முற்றிலும் தவறான தகவல். முற்றிலும் தவறான தகவல், கரெக்ட். அப்புறம் எப்படி இவ்வளவுதான் அப்பட்டமா வெளியில வருது? அதுக்கு நீங்க எதிர்ப்பு கொடுக்கலையே இன்ன வரைக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறேன் நானு. இது என்னப்பா இது? ஒரு விஷயம் வெளியில வருதுன்னா, இப்ப என்ன பத்தி சொல்றாங்கன்னா நான் கண்டிப்பா நான் கேட்பேன். என் பேரு என் போன் நம்பரு என்கிட்ட இருக்கப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு இப்பதானே போன் பண்ணி கேக்குறீங்க நீங்க என்ன பத்தி. அதாவது இதுக்கு செய்திக்கு பதில் சொல்லலாம், வதந்திக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்படி இல்ல, வதந்தியும் ஒரு செய்தி தானே. வதந்தியும் ஒரு செய்தி தானே. சரி, இப்ப நான் இல்லன்னு சொல்றேன், வேற என்னப்பா? இல்லன்றீங்க, சரி. அப்புறம் புதிய தலைமுறை செய்தியாளர் அன்பரசன் சாரோடைய கை போனையும் தான் வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன என்ன செய்தின்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட், அண்ணா பல்கலை மாணவி வன்புணர் கொடுமை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒன் இந்தியா செய்தியாளரும் சென்னை பத்திரிகையாளர் மன்ற இணை செயலாளருமான நெல்சன் சேவியர், தந்தி டிவி செய்தியாளர் ராஜா, புதிய தலைமுறை செய்தியாளர் அன்பரசன் ஆகியோர் கைபேசிகளை செல்போன் பறிமுதல் செய்து விசாரிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சம்பவம் நடைபெற்று 24 மணி நேரத்தில் மேலாக தகவல். இல்ல அதெல்லாம் சரிதான். எதுக்காக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் எங்களுக்கும் இதுல எதுல கனெக்ட் பண்றாங்க எங்களை? நான் வந்த செய்திய உங்ககிட்ட தகவல் கேக்குறது உங்ககிட்ட தான் நான் கேக்குறேன். இல்ல செய்தி தெரியுமில்லன்னு கேட்டேன். என்ன செய்திட்டு நான் தான் சொன்னேன். தெரியாதுல்ல? இல்ல தெரியாதுல்ல, நான் சொல்லித்தரேன். தெரியாதுல்ல என்ன செய்திட்டு? என்ன தெரியாதுல்ல? சரிங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தோட எஃப்ஐஆர் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம். ரைட். அந்த டெலிகாஸ்ட் எஃப்ஐஆர் பண்ணதுல எஃப்ஐஆர் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டது. எஃப்ஐஆர் லீக்கேஜ் தவறு, யார் லீக் பண்ணா அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில கூப்பிட்டு ஒரு விசாரணை, ஃபார்மல் என்கொயரி, எப்படி எஃப்ஐஆர் கிடைச்சது, அவ்வளவுதான். ஓகேவா? We are not accused, okay? இல்ல, நான் அக்யூஸ்ட் நான் சொல்லவே இல்லையே. நான் எங்கயாவது உங்களை அக்யூஸ்ட் சொன்னேனா? செய்தியை முழுசா புரிஞ்சிக்காம நம்ம பேசுறதுங்கிறது அப்படி இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எஃப்ஐஆர் வெளிப்படைத்தன்மையா போட்டோம், அதனால எங்களுக்கு ஒரு நார்மல் என்கொயரி பண்ணிருக்காங்கங்களா, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்தது யார் யார் மூலியமா வெளியில வந்ததுன்னு கோர்ட் கொடுத்தது.
அதுக்காக ஒரு இப்ப என்கொயரி. இதுல என்ன இல்ல எனக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. இல்ல என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணு புரியல. நான் ஒரு 25 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். இது எனக்கு என்ன இதுல ஒரு பெருசா ஒண்ணும் இது பெரிய ஒரு ஐ ஓப்பனாவோ இல்ல ஒண்ணுமே எனக்கு புரியல. இதுல என்ன இருக்குதுன்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு பார்த்தா அண்ணா பல்கலைக்கழக செய்தி தான். அந்த செய்தியில உங்க பேர் வருதுன்னா ஒரு நண்பனா ஒரு தோழியா ஒரு கேக்குறது தப்பா? என் பேரு வரணும்னா என்ன பேரு வரணும் எப்படியே ஞானசேகரனுக்கு ஃப்ரெண்டுனா ஞானசேகர் ஃப்ரெண்டுன்னா நான் ஏன் உங்களுக்கு கால் பண்ணிருப்பேன்? இல்ல இல்ல இப்படி ஒரு மொட்டையா கேக்குறதே ரொம்ப அபத்தமா. இல்ல நான் மொட்டையா கேக்கல. நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஞானசேகர் பேரோட உங்களை லிங்க் பண்ணிருந்தா கண்டிப்பா நான் என்ன சொல்லிருப்பேன் தெரியுங்களா? ஓ ஞானசேகருக்கு இவருக்கு ஏதோ கூட்டா அப்படின்னு நம்ம பண்ணிருக்கலாம். நான் பேசியிருக்கே தேவையில்லை. ஆனா அங்க சொன்ன விஷயம் என்னன்னா செல்போன் பறிமுதல்னா நான் என்ன கேட்டேன்? வடைய நசுக்குனாங்களா வடையில இருக்க நூலை பிரிச்சாங்களா? அதுதான் என் கேள்வி. இது நான் உங்கள்ட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இது எனக்கு ஒரு 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 அண்ணா யூனிவர்சிட்டி இதுல வந்து எஃப்ஐஆர்ல வந்து எல்லா சேனலும் போட்டாங்க. எல்லா சேனலையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லா சேனல்ல விட முக்கியமா உங்களுடைய ஒன் இந்தியா பிளஸ் இந்த உங்களுக்கு புதிய தலைமுறை தானே மெயினா கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு நான் பதில் சொல்லணுமா உங்களுக்கு? நீங்க என்கொயரி ஆபீசர். எனக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்படி எல்லாம் கேட்க கூடாது. ராஜா வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர்ன்றதுனால உரிமையா அன்னைக்கு கூட தான் ராஜா என்ன கேட்டாரு, கையில் இந்த மாதிரி செய்தி போட்டீங்க. இல்ல 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 நல்ல நண்பர்னா கேட்கலாம். இப்ப கேட்டுட்டு நான் பேசினதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி பொது வெளியில போறதால வந்து எப்படி நம்ம உங்கள்ட்ட நான் இப்ப ரெக்கார்ட் பண்ண சிஸ்டம் ஏதாவது கேக்குதா? இல்ல இல்ல கேக்குறேன், பொதுவா சொல்றேன். இல்ல நீங்க ஏற்கனவே என்கிட்ட ஒரு வாட்டி பேசுனீங்க, ஞாபகம் இருக்கா? நான் நல்லா சொல்லுங்க. இருங்க நீங்க இப்ப ரெக்கார்டு சொன்ன ராஜா லிசன் மீ ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கவனிங்க. இதுக்கு முன்னாடி சகாயம் என்னுடைய பேரை எடுத்தப்போ உங்ககிட்ட தெளிவா கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சகாயம் எடுத்தது வந்து எனக்கு தெரியல, நான் அதுக்கு இது இல்ல, ஆனா அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. போட்ட வீடியோல என் பேரை சொல்லி தானே போட்டீங்க. ராஜா தான் தெளிவா இப்படி சொல்லி இருக்காருன்னு தானே நான் சொன்னேன். ராஜா வந்து இப்படி சொன்னாருன்னு சொல்லலையே. ராஜா வந்து சகாயம் தான் எடுக்க காரணம். நான் என்ன கேக்குறேன்? கயல்விழி பத்திரிக்கைக்காரி தானே. கயல்விழி என்ன ராஜாவை விட கேவலமானவளா போயிட்டாளா? ராஜா ஒரு பத்திரிக்கைக்காரனா, கயல்விழி ஒரு பத்திரிக்கைக்காரி. ஏன் கயல்விழிக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கணும்னா ராஜா ஏன் தடுக்கணும்னு நான் கேக்குறேன். அது தப்பு இல்லையே. ஒரு சம்பந்தமில்லாத ஒரு மேட்டரை என்கிட்ட கேட்டு நான் சம்பந்தப்பட்ட மேட்டரை இல்லையே. அன்னைக்கு கில்டுக்கு நீங்க தானே மீட்டிங்ல நின்னீங்க. அன்னைக்கு தலைவர் நீங்க தானே பண்ணீங்க. இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல கேட்க கூடாது. ஒரு பத்திரிகையாளரா கேட்கல, நண்பரா தான் கேட்டேன். பத்திரிகையாளர் கேக்குறதே வேற மாதிரி தானே நான் கேட்பேன். எப்படி? நான் வேற மாதிரி கேட்பேன். வேற மாதிரி நான் கேட்க வேண்டிய கேள்வி இருக்குல்ல, அதை நான் கம்பல்சரி ரெக்கார்ட் பண்ணுவேன்ல. நான் பத்திரிகையாளரா உங்களை கேக்குறேன்னா அது கம்பல்சரி நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இது ஒரு நட்பு ரீதியா ஒரு மனிதர்கிட்ட இது எனக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சவங்க ஒரு நல்ல மனுஷன்றதுனால நான் வந்து கேக்குறேன். இதுல வந்து நீங்க என்ன தப்புன்னு நீங்க இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்க. உதவி செஞ்சங்கிற ஞாபகம் இருக்குல்ல, அதுக்காக நீங்க தப்பு செஞ்சா அதை மறைக்கணும் இருக்கா? இப்ப நான் என்ன தப்பு பண்ண மறைக்கிறதுக்கு? இப்போ செல்போன் பறிமுதல்ன்றாங்கல்ல, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இருங்க செல்போன் பறிமுதல் வந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணோம் பறிமுதல். ஓகே சொல்றேன். இல்ல நான் இல்லன்னு சொல்றேன். இல்லையே சிக்மா கொடுத்துக்கலாமே அப்படின்னா உன் அசம்ஷன் நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன் நீங்க என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்கலையா? நீங்க நான் ஒரு விஷயம் செய்யாத தப்ப கூட ஒருத்தவங்க யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எப்பா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறப்பா நீங்க சொன்னீங்க. பரவாயில்ல ராஜா, நீ கேட்டதுல தப்பு இல்ல, நான் சொல்றேன் ராஜா உனக்கு அப்படின்னு நான் சொன்னா இல்லையா? அப்ப வந்து நான் வந்து இல்ல ராஜா நீ எப்படி என்ன கேட்கலாம், நீ எப்படி என்ன வந்து கமெண்ட் பண்ணலாம், உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிலாம் என்னைக்காவது நான் சொல்லிருக்கேனா? நட்பு அடிப்படையில கேக்குறதுன்னு ஒரு முறை இருக்கு ராஜா. நான் திருப்பி சொல்றேன் கேளு, நான் உன்னை இன்ன வரைக்கும் ரெக்கார்டு எடுக்கல. ஏன் தெரியுமா? ரெக்கார்டு எடுக்கிற அளவுக்குலாம் நான் உன்னை யோசிக்கவே இல்ல. ஆனா நீ என்னை யோசிக்க வைக்கிற மாதிரி பண்ணாத. நான் திருப்பியும் சொல்றேன், ராஜா எனக்கு ஒரு நல்ல நண்பன், அவ்வளவுதான். உதவி மறக்கல, அது சந்தோஷம். இல்ல எனக்கு உதவி பண்ணவங்க எல்லாருக்கிட்டயுமே நான் மறக்காம தான் நான் இருக்கேன். அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்துட்டு கூட அசிங்கப்பட்டவ தான் நானு. இல்ல உங்க பாஷையிலேயே உங்களுக்கு பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த சம்பவம் நடக்கல, ஒரு ஃபார்மல் என்கொயரி முடிச்சாச்சு. சூப்பர் போன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சூப்பர், இது போதும், அவ்வளவுதான். இது போதும். நார்மல் என்கொயரி மொபைல் கொடுத்துருக்கீங்க, ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, இது பிரச்சனை இல்ல. மொபைல் வாங்கினாங்கன்னு யாரு சொன்னா? மொபைல் வாங்கல, ஃபர்ஸ்ட் என்ன என்கொயரி பண்ணல. இதுவே 1க்கு 2 தெரியாம போய் பேசினா என்ன பண்ண முடியும்? அப்பா நான் வந்த செய்தி வேணா உங்களுக்கு செய்தி வேணாலும் நான் அனுப்புறேன்ப்பா. எனக்கு என்ன தெரியுமா, நெல்சனும் ராஜாவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது
எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எனக்கு நல்லா தெரியும் ராஜாவும் நெல்சனும் எவ்வளவு நெருக்கம்ன்றது. எனக்கு இந்த மீடியால மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். மொத்த பேர் உங்களுக்கு 1000 பேர் இருக்கலாம், எனக்கு ஒரு 100 பேரா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஏன்னா நமக்கு எவ்வளவு பேர் நம்ம பழகுறோம், என்ன பண்றோம், பேசுறோம், எவ்வளவு தூரம் அவங்க நமக்கு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு எப்படி தந்தை டிவி ராஜா அப்படின்னா சொல்றாங்களோ, அதே மாதிரி கயல்விழினா ஒரு சோசியல் அவேர்னஸ்க்கு பண்ணுவா, அவட்ட சொல்லலாம்னு எத்தனை பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த உரிமையில தானே நானும் உங்ககிட்ட கன்வே பண்றேன். இல்ல திருப்பி சொல்றாங்க, நீங்க வந்து as a friend ஆ கேட்டதா நான் பதில் சொல்லுவேன். நான் ஃப்ரெண்டா தான்ப்பா உன்னை கேட்டேன், நீ தான்ப்பா தப்பா எடுத்துக்கிட்ட. இல்ல அதிகார துணையில கேட்கும் போதுதான் கோவம். இங்க பாரு ராஜா, என் வாய்ஸ் உனக்கு தெரியாதா ராஜா? நல்லா கேளு. என்னைக்காவது என் வாய்ஸ் வந்து என்ன ராஜா எப்படி இருக்க அப்படியான்னு பாரு, அது கூட வர மாட்டேங்குது பாரு. அப்படி குசு குசுன்னு என்னைக்காவது நான் பேசியிருக்கேன்? அப்படி நான் பேசுறதும் கிடையாது, நான் அப்படி நான் சொல்லல. அப்புறம் என்ன ஆச்சுங்க, ஏதாச்சுங்க, என்ன இது மாதிரி சொல்றாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கல, என்ன இது ஆச்சாம்லங்க, என்ன நான் வந்து சொல்லட்டுமா, எனக்கு ஷாக் ஆயிட்டு, எனக்கு வந்து தெளிவா சொல்றாங்க ராஜா போனை பறிமுதல் செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு கேட்கும். ராஜா போனை எதுக்கு பறிமுதல் செஞ்சாங்க? ராஜாவுக்கும் ஞானசேகருக்கும் என்ன விஷயம்? ராஜாவுக்கு என்ன நூல் கிடைச்சது? அப்படி யோசிக்கிறேன். அப்ப எனக்கு உடனே ஷாக்கு. நான் என்ன பண்ணுறீங்களா? இல்ல நமக்கு செய்தி முழுசா புரிஞ்சுக்கிறது இல்ல, செய்தியை முழுசா படிக்கிறது கிடையாது. யார் நானா? ரோட்ல போறோம் பேசுற மாதிரி நம்ம பேசுறது. செய்தியோட தன்மை என்னன்னு ஃபுல்லா ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. எதுக்காக அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எதுக்கு அமைக்கப்பட்டது, கோர்ட் என்ன சொன்னுச்சு, இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனதுங்கறதா கேஸே. இப்ப அது ஓகே, அந்த கேஸ்ல லீக் பண்ணதுல உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு போட்டிருக்காங்களா? அப்ப ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். அப்பா ஜட்ஜ்மெண்ட் வாங்கி படிங்க. இல்ல ஜட்ஜ்மெண்ட் நான் வாங்கி படிக்காம தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேக்குறேனா? சரி, நான் முட்டாளாவே இருக்கிறேன் ராஜா. உன்னைய பொறுத்த வரைக்கும் நான் முட்டாள் தான். பரவாயில்ல, நீ வந்து பெரிய சேனல்ல இருக்க, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, அதனால நீ பெரிய ஆளு. நான் கேவலம் டெய்லி பேப்பர்ல வேலை செய்யற பொண்ணு தானே, அதனாலதான் நீ என்ன அசஸ் பண்ற. எனக்கு எவ்வளவோ சிறு குறு பத்திரிகைகள் அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க, அவ்வளவு நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க சிறு குறு பத்திரிகைகள்ல. ஆனா ஒரு விஷயத்த வந்து ஒரு பத்திரிகையாளா இருக்கும்போது நிறைய ஆராய்ச்சி பேசி அதை பத்தி இல்ல, நான் ஆராயிலன்னு நீ சொல்ல வரியா? நான் இது வரைக்கும் ஏன்னா இல்ல உன்னோட கார்பரேட் சேனல் மாதிரிதான் இதே ஜி மீடியாவில கார்பரேட் கம்பெனில தான் நாங்களும் வேலை செஞ்சோம். நான் ஒண்ணும் சும்மா இல்லையே, ஆராயமா தான் நான் கேன மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல நான் வேணா அந்த காப்பி அனுப்பி விடுறேன், விடு. என்கிட்ட இல்லன்னு நீ நினைக்கிற? இல்ல ராஜா, நீ மட்டும்தான் ஜீனியஸ். நீ என்னைக்கு உன் மண்டை கருவோம் இல்ல ராஜா, ஒரு நிமிஷம் லிசன் மீன்னு சொல்லிட்டேன். ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்கள பேச்ச கேட்கணும், சரியா? நான் சொல்றேன், நீ அறிவு ஜீவியமாவே இரு. ஒரு பப்ளிக் கூட செய்தி போட்டாச்சு நேத்து வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன, எனக்கு ஒரே வார்த்தை அதாப்பா. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் நான் வந்து சொல்லணும்ன்ற அளவுக்கு நான் வந்து உன் ஸ்டேட்டஸ் லெவல்ல இல்லப்பா, உன் ஸ்டேட்டஸ் லெவல்ல இல்ல. அதனாலதான் நீ இந்த கேள்வி என்ன கேட்டுட்ட. கூடிய சீக்கிரத்துல விரைவில் உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன நான் காட்டுறேன். நீ இன்னைக்கு சொல்லிட்டல உன் ஸ்டேட்டஸ் என்னன்றத நீ காட்டுறல, என் ஸ்டேட்டஸ் என்னன்றத நானும் காட்டுறேன். அப்போ உனக்கு புரியும். நான் அது இப்பயும் சொன்னேன், மத்தவங்கள மாதிரி எல்லாம் பின்னாடி பேசுறவ கயல் இல்ல, நேரா போனை போட்டு கேக்குறவ கயலு, சரியா? அதே மாதிரி 5-10க்கு போயிட்டு கூல கும்பிடுறவ கயல் இல்ல. யாரா இருந்தாலும் நில்றா நாய என்னவ. அதே மாதிரி செஞ்ச உதவிக்கு நன்றி கெட்டவ மாதிரி ஐயோ நான் மறந்துட்டேன் எனக்கு தெரியாது அப்படி சொல்ற ஜென்மமும் நான் இல்ல. எனக்கு செஞ்ச நன்றிய வந்து என்னைக்குமே நான் ஹானஸ்டா வெளியில சொல்றேன். அதனால கயல் அவ்வளவு ஒண்ணு சீக்கிரமா எடை போடுற ராஜா. ஆனா கூடிய சீக்கிரத்துல உனக்கும் எனக்கும் நீ எந்த அளவுக்கு இருக்க, நான் எந்த அளவுக்கு இருக்கன்றது தமிழ்நாடே அறியும் பாரு.